வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் சர்வேயில் க்ரீக் ட்ரெடிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மொழி எப்படி உருவாச்சு, ஆரம்ப கட்டத்தில் அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்றதை பற்றியெல்லாம் மத ரீதியாகவும் சரி, தத்துவ வழியாகவும் சரி, ஆரம்ப கால சிவிலைசேஷன்லேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை நிறைய கிராமரியன்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ், அதாவது க்ரீஸ், ரோம், இந்தியாவை சேர்ந்தவங்களாம் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த லிங்குவிஸ்டிக் டிபேட் பிளாட்டோ எழுதின கிராட்டிலஸ்லேயே நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுது, சாக்ரட்டிஸ்க்கும் ஹெர்மோகெனஸ்க்கும் முதல்ல, அப்புறம் சாக்ரட்டிஸ்க்கும் கிராட்டிலஸ்க்கும். இதில் அவங்க உரையாடுறாங்க எப்படி மொழி ஆரம்பிச்சிருக்கணும், எப்படி மொழி தோன்றி இருக்கணும் அப்படின்றது. அப்போ ஹெர்மோகெனஸ் என்ன சொல்கிறாருன்னா, பழக்கத்தில் தான் அந்த மொழி வந்திருக்கணும். ஒரு ஒலியை உருவாக்கியிருப்பாங்க, அதை ஒரு பொருளோடு சேர்த்து இணைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு செயலோடு சேர்ந்து அந்த ஒலியை இணைச்சிருப்பாங்க. அப்படியே பழக்க பழக்க பழக அந்த அந்த சொல் அந்த செயலுக்கோ இல்லை அந்த பொருளுக்கோ உரியதாக இருக்கணும். ஏன்னா இயற்கையிலே ஒரு மொழி வந்திருக்காது, பழக பழக அதை எல்லாருமே பின்பற்றதா அது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிராட்டிலஸ் இதுக்கு எதிர்மறையாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதில் ஒரு தெய்வீக தன்மை இருக்குது, வார்த்தைங்களுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அது இயற்கை மூலமாக தான் வந்திருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒரு பேர் வச்சு சொல்கிறதுனால மட்டும் அது வந்துட முடியாது அப்படின்ற ஒரு டிபேட் இருக்குது. இந்த டிபேட் தொடர்ந்து இருந்தாலும் ஒரு முடிவுக்கு யாருமே வரல. ஏன்னா ரெண்டாவதாக பேசுகிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தான் இந்த இந்த பொருளுக்கு இதுதான் பேருன்றதை மனுஷனுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன்னா மனுஷனோட ஒரு பெரிய சக்தி தான் இந்த மொழியை உருவாக்கியிருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் அவருடைய ஆன் இன்டர்பிரிட்டேஷனில் முதல்ல அவர் சொல்கிறாரு இல்லையா, ஒரு ஒலி ஒரு பொருளோட சம்மந்தப்படுத்தி ஆரம்ப காலத்தில் பேசியிருப்பாங்க, மற்றவங்களும் அதை பின்பற்றப்பட்ட அது ஒரு வழக்கமாயிட்டு அந்த பொருளுக்கு இந்த ஒலி தான், அந்த ஒலின்னா அந்த வேர்டு தான் அதை குறிக்குது, இல்லை இந்த செயல் இது குறிக்குதுன்னு வந்திருக்கணும். ஏன்னா இயற்கையாக வரும்போதே எதுவுமே இயற்கையிலே ஒரு பேர் வந்திருக்காது, அது குறியீடு சொல்கிற மாதிரி, அது குறித்து சொல்கிற மாதிரி ஒரு ஒலி ஒரு சத்தம் தான் வந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ரெண்டு ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிக்கல் தாட்டில் இருந்தது. ஒன்று கன்வென்ஷனலிஸ்ட், இன்னொன்று நேச்சுரலிஸ்டிக். இப்போ மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே வேலிட் கிடையாது, நம்ம இன்னும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இதனாலே பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியை நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேள்வியும் வருது, அதாவது ரெகுலாரிட்டி ஆனாலஜி இல்லைன்னா இர்ரெகுலாரிட்டி ஆனமாலி. இதை இந்த லிங்குவிஸ்டிக் ஃபேக்ட்ஸ் க்ரீக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஆனாலஜியை பார்த்திங்கன்னா, ஒரு மொழியில் ஒரு ரெகுலராக இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இப்படி தான், ஒரு வாக்கியம்னா அது இப்படி தான் அமையணும், இதோட அர்த்தம் இப்படி தான் தெளிவுபடுத்தணும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ ஆனமாலியில் பார்த்திங்கன்னா, இர்ரெகுலாரிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும் இல்லையா, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும் போது அதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும் போது அங்கே என்னெல்லாம் லேக் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது ஜெண்டர் அண்ட் செக்ஸுக்கெலாம் அப்படின்றதான் பார்க்குறாங்க. அதுவும் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே எதிராக இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்தோட ரூல்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்து எல்லாமே வேண்டான்னு சொல்கிறத விட இதில் என்ன முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த டிபேட்டோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நல்ல டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் க்ரீக் அண்ட் லாட்டின் கிராமரை படித்தோன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியுன்றது தான் தெளிவாக இருக்குது. 3வது செஞ்சுரியில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் இந்த கிராமட்டிக்கல் நோஷனில், அதுவும் லாட்டின் வழியாக தான், அதுதான் பின்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் தாட்டாச்சு. இவங்க எல்லாத்தையுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணாங்க, அதாவது எல்லா வார்த்தைகளை குரூப் பண்ணாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு. அதில் ஒன்றுத்துக்கும் இது இப்போ நவுன்ஸு, வேர்ப்ஸு. நவுன்ஸுனால் ஒரு பொருளுடைய, ஒரு நபருடைய பேர், இடத்தோட பேருன்னு, வேர்ப்ஸுனால் செயற்கை, அந்த மாதிரி குரூப்பம் பண்ணாங்க. டைனாக்ஸாரிக்ஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு கிராமர் புக்கு க்ரீக்கில் எழுதினார். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு இதுதான் ஃபார்மல் கிராமர் புக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும், அந்த டைமில் அவங்க நினச்சதெல்லாம் எழுத்து முறையை பற்றி, ரிட்டன் லாங்குவேஜை பற்றி தான், அவங்க ஸ்போக்கன் லாங்குவேஜை பற்றி யோசிக்கலாம். அந்த சமயத்தில் கிராமருன்ற வார்த்தையை க்ரீக்லேருந்து கிராமட்டிக்கான எடுத்திருக்காங்க. இதோடைய மீனிங் என்னென்னா த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், எழுதும் கலையை பற்றி.
அப்போது வந்து அவ்வளோ வந்து அவங்க பேச்சுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து யோசிக்கலை. அவங்க வந்து எழுதுறத பற்றி தான் யோசிச்சு இருந்தாங்க. ஆனாலும் வந்து ஒரு ஒரு எழுத்துக்கும் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது சைடில் வந்து அதுக்கான ஃபோனடிக்ஸையும் வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. போக 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 தான் இதோடைய கரெக்ட்னஸ் அப்புறம் இந்த ஸ்டைலிஸ்டிக் எக்ஸலன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் ஹோமர் மாதிரி ஆளுங்களும் வந்து இந்த லிஸ்டிங்விஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. ஸ்போக்கன் க்ரீக் வந்து போக 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 இந்த லிட்ரரி ஸ்டாண்டர்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆரம்ப கால ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இந்த அன்டிசைரபிள் நேச்சர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து தேவையில்லைன்னு நினச்சாங்க. அதாவது லாங்குவேஜ் வந்து கரப்ட் ஆகாமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம். ஒரு மொழியை நம்ம வந்து பாதுகாத்து அதை வளர்க்கிறதுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர அந்த மொழியை வந்து கரப்ட் பண்ணக்கூடாது, பாழ் பண்ணிடக்கூடாதுன்றது தான் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தாங்க. இதுதான் கிரீக் ட்ரெடிஷன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.